मद्रास हाईकोर्ट ने कहा कि ट्रांसजेंडर को उनकी जाति से परे सिर्फ खास वर्ग के तौर पर माना जाना चाहिए। कोर्ट ने तमिलनाडु सरकार को निर्देश दिया है कि वो ट्रांसजेंडरों को शिक्षा और रोजगार देने के लिए उन्हें महिला या पुरुष कैटेगरी में ना लाए। அதை ஜஸ்டிஸ் பவானி மேடம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயம் அது. ஏன்னா திருநங்கைகள் நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும் பெக்கிங்லேயும் செக்ஸ் ஒர்க்லேயும் தான் என்கேஜாக இருப்பாங்க. மோர் தென் 90%. அதில் குறிப்பிட்ட சில திருநங்கைகள் எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும், நாங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்க வரும்பொழுது அதை அரசு ஏதோ ஒரு காரணம் காட்டி ஒதுக்கக்கூடாது. ट्रांसजेंडर समुदाय ने हाईकोर्ट के फैसले का स्वागत किया। कोर्ट ने सरकार से सभी राज्य भर्ती एजेंसियों को ट्रांसजेंडर समुदाय को खास वर्ग के तौर पर रखने और उनके कट ऑफ अंक के लिए अलग मानदंड निर्धारित करने के निर्देश दिए हैं। நேற்று நமக்கு சென்னை ஹைகோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு உண்மையிலே திருநங்கைகள் மற்றும் நம்பிகள் மத்தியில் ரொம்ப வரவேற்பத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. காரணம் எங்களை ஒரு மேல் அண்ட் ஃபீமேலோட கன்சல்ட் பண்ணாமல் எங்களுக்குன்னு தனி ஒதுக்கீடு வேணும் அப்படின்றது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. காரணம் நிறைய கஷ்டங்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் படக்கூடிய கஷ்டங்களை விடவும் அதிகமான கஷ்டங்களை நாங்கள் ஒவ்வொருத்தருமே இந்த சமுதாயத்தில் இது பண்ணிகிட்ருக்குறோம், அனுபவிச்சுட்ருக்குறோம். ஸோ இந்த நேரத்தில் இந்த இடஒதுக்கீடு எங்கள் மக்கள் மத்தியில் ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ இது நாங்கள் நீண்ட காலமாகவே கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ புதுசாக வந்த விஷயம் கிடையாது. இது நாங்கள் தொட்டு அப்பத்துலேருந்தே கேட்டுட்டு இருக்கிறோம். எங்களுடைய மக்களுக்கு இந்த மூன்றாம் பாலினத்திற்கு எஜுகேஷன்லேயும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் ஒரு ரிசர்வேஷன் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படி இருக்குன்றதுன்ற பட்சத்தில் பார்த்தா தான் நிறைய பேர் இந்த குரூப் எக்ஸாம்லாம் எழுத முடியும். சும்மா போய் எழுதுகிறோம், ஆனால் அதில் ரிசர்வேஷன்ற ஒரு கோட்டை இல்லாதனால என்ன ஆகுதுன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்றாங்க. போய் எழுதுறதுக்குள்ள எழுதுனா மட்டும் என்ன செலக்ட் ஆகி வேலை கொடுக்க போகிறாங்க. कोर्ट ने यह फैसला ट्रांसजेंडर आर अनुश्री की याचिका पर दिया, जिसमें उन्होंने कहा कि तमिलनाडु लोक सेवा आयोग की तरफ से आयोजित 2017-18 ग्रुप 2 भर्ती में उनके खास वर्ग के आवेदन पर विचार नहीं किया गया था।